ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எம்ஏ செகண்ட் செமஸ்டரில் வரக்கூடிய த டைகர் அண்ட் த டியர் அப்படின்ற போயமோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த போயமை யார் எழுதியிருக்காங்கன்னா ஸ்ரீ ஆரோபிண்டோ தான் எழுதியிருக்காங்க. ஹீ வாஸ் அ இந்தியன் ரைட்டர். ஓகே, இப்போது நம்ம போயம்குள்ளே போயிடலாம். டைகர், வி ஆல் நோ தட் டைகர் இஸ் அ ப்ரில்லியன்ட் அனிமல். அது ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டான அனிமல். அப்புறம் அதோட இறை அது ஹண்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுன்னா ரொம்ப நிதானமாக யோசித்து அது ஏதாவது சத்தத்தை கேட்டு அதோட இறை ஓடிடுமா அப்படின்றத பார்த்து நல்ல அப்சர்வேஷன் இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான் டைகர். இந்த டைகர் எப்போவுமே ரொம்ப ஒரு பேஷன்ஸாக தான் எல்லா நேரத்துலையும் செயல்படும். இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு டார்க் க்ரீன் ஃபாரஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்கள் ஐஸ் ரொம்ப ஷைனிங்காக காட்டுறாங்க. அண்ட் தென் ஒரு பாடி ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. டைகரை தான் இதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மூவ் சவுண்ட்லெஸ்லி, இது ரொம்ப சத்தமே இல்லாமல் கொஞ்சம் கூட சத்தம் வராமல் தான் மூவ் பண்ணும். ஏன்னா அப்போ தான் இதோட இரையை நிதானமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதோட சத்தத்தை கேட்டு எதுவும் ஓடிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பொறுமையாக சவுண்டே கொடுக்காமல் மூவ் பண்ணிகிட்டு இருக்கும். ஒன்று ரொம்ப ஒரு கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டைகர். இன்னொன்று அதே சமயத்தில் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ரெடி ஆகிட்டுருக்கு, இது அதோட இரையை சாப்பிட்றதுக்காக வேட்டையாடுறதுக்காக ஹண்டிங்காக ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்றது தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2 திங்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் நேச்சருமே இந்த டைகரை பார்த்து பயப்படுமா. எப்படின்னா, இந்த காற்று மூலமாக சவுண்டு வந்துருச்சுன்னா இந்த டைகர் சாப்பிடக்கூடிய அந்த இரையை அந்த சவுண்டை கேட்டு இதோட இறை மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த காற்று மேலேயுமே இது கோவப்படும் அப்படின்றத நினச்சி அந்த நேச்சருமே இந்த டைகருக்காக பயப்படும் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த போயமில். ஆனால் இது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாதரே பண்ணலை. இட் டசன்ட் பாதர் எனிதிங். இது எது பற்றியுமே கவலைப்படாமல் உட்காந்துட்டு இருக்குதான், வெயிட் பண்ணிகிட்ருக்கு, ஹண்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏதாவது ஒரு அனிமல் வருமா, நம்ம வேட்டையாடணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சைலண்ட்டாக சாஃப்டாக கிராஸ் மேலே உட்காந்துட்ருக்கு. அப்போ தான் ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு டீர் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துல அழகாக தண்ணி குடிச்சிட்ருக்கு. அப்போ தான் டைகர் பார்த்துடுச்சு. அந்த டீர் தண்ணி குடிக்கிறத பார்த்துட்டு அதையே நல்லா பொறுமையாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. அதோட ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுன்னா, பொறுமையாக ரொம்ப பொறுமையாக சவுண்டே இல்லாமல் அது பக்கத்தில் போய் அந்த டீரை டைகர் பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே என்ன பண்ணுதுன்னா, பிடிச்சி இழுக்கும்போதே அந்த டீர் என்ன நினைக்குதுன்னா, லாஸ்ட் மினிட்ல, அதாவது அது உயிருக்கு போராடுற அந்த லாஸ்ட் மினிட்ல கூட அது எதை பற்றி நினைக்குதுன்னா, தன்னோட பார்ட்னரை பற்றி தான் அது யோசிக்குது. என்ன நினைக்குதுன்னா, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நீ தனியாக வாழணுமே, நான் உன்னை தனியாக விட்டுட்டு நான் சாகுறேனே, நீ தனியாக கஷ்டப்படுவியே, நீ தனியாக வாழணுமே, நான் உன்னை விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுது அந்த கடைசி நிமிஷத்துலேயும். அப்புறம் ரொம்ப போராடி பார்த்து அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த இடத்துலையே டைகர் ரொம்ப அதை கொடூரமாக கொலை பண்ணிடுச்சு. அப்பயுமே அந்த டீர் கடைசி நேரம் வரைக்குமே தன்னோட பார்ட்னரை பற்றி தான் யோசிச்சுட்டு இறந்து போச்சு. அண்ட் தென் அவ்வளோதான் இது. இப்போ போயட் என்ன பண்ணுறாருனா, இந்த டேரையும் டைகரையும் ரெண்டுத்தையும் ஹியூமன் லைஃபோடு கம்பேர் பண்ணுறாரு. இந்த டியரோட சாஃப்ட்னஸ் அண்ட் இன்னசென்ஸை பற்றி சொல்கிறாரு. எப்படின்னா, இந்த டியர் எப்படி சாஃப்டாக அழகாக அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அதோட ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்ட்டு இருக்கிறாங்களோ அது மாதிரி தான் அந்த காலத்துலலாம் மக்கள் இருந்தாங்க. சிவிலைசேஷனால் தான் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைகர் எப்படி நம்ம வாழ்கிறதுக்காக மற்ற இரையை கொன்று சாப்பிட்டு வாழ்தோ அந்த மாதிரி தான் சிவிலைசேஷன் மாறிடுச்சு. அப்போ வேறு இந்த ஜெனரேஷன் ஃபுல்லாகவே டியர்ஸ் தான் அதிகம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி கிடையாது. டியர் மாதிரி தான் எல்லா ஹியூமன்ஸும் இருந்தாங்க. ஹியூமன் லைஃபோடு கம்பேர் பண்ணி தான் சொல்கிறாங்க. முந்தைய காலத்துலலாம் இந்த டியர் மாதிரி தான் நம்ம சாஃப்டாகவும் இன்னசென்ட்டாகவும் ஒரு ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே இந்த டைகர் மாதிரி சில பீப்புள்ஸ் நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. நம்ம இன்னசென்ஸை அவங்க பயன்படுத்திட்டு அதை இது பண்ணிடுவாங்க. டைகர் மாதிரி வேட்டையாடி சாவடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் இதெல்லாம் மாறும். ஒரு நாள் கண்டிப்பாக இதெல்லாம் மாறும். சுச்சுவேஷன் டெஃபினட்டாக எல்லாத்தையும் மாற்றிடும். ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஒன் டே வந்து இந்த டியர் மாதிரி நம்மளும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுவோம். டைகர் மாதிரி இருக்கிற மனிதர்கள்லாம் வந்து போக போக அவங்களே வந்து தன்னை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே வந்து அவங்களே புரிஞ்சுக்கிட்டு சுச்சுவேஷன் அவங்கள மாற்றிடும், அவங்க சரியாயிடுவாங்க. ஒரு நாள் நம்ம வந்து இந்த டைகரோட தொல்லைகள்லாம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணுவோம் டியர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த போயமை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த நேச்சர் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் க்ரியேச்சர்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து தனக்காக வாழும், தன்னை இருக்கிறவங்களையும் வாழ விடும். இன்னொன்று வந்து மற்றவங்கள வாழ விடாமல் டார்ச்சர் பண்ணி வாழும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதோட தீம் வந்து லைஃப் அண்ட் டெத்து, கான்ட்ராஸ்ட் பிட்வீன் குட் அண்ட் ஈவில் திங்ஸ் அண்ட் தென் இன்னசென்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.